ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம நார்மல் ரவையில் எல்லாமே சம்பா ரவையில் எப்படி கேசரி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாயில் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் காஞ்சதும் அதில் முந்திரி பருப்பை வறுத்து அதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் திராட்சையும் போட்டு அதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறமா பாதாம் எது தேவைன்னா போட்டு இதையும் வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் அதே கடாயில் அதே நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க சம்பா ரவை அதையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துடணும். ரவை நல்லா வறுபட்டோன்னே நம்ம சூடு பண்ணி வச்சுருக்க தண்ணியை ரவையில் ஊற்றிக்கணும். தண்ணி கொஞ்சம் எக்ஸஸாக தான் ஊற்றணும். அப்போ தான் ரவை நல்லா வேகும். ரவை நல்லா வெந்துட்டோடனே இந்த சமயத்தில் நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணலாம். ஃபுட் கலர் தேவைப்படுறவங்க ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா வேண்டாம். அதுக்கப்புறம் நெய் தேவைப்பட்டால் நெய்யும் ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக ஸ்வீட்காக சர்க்கரை போடணும். சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகிட்டோன்னே நம்ம கடைசியாக எடுத்து வச்சுருக்க பாதாம் பிசின் வறுத்தது எல்லாத்தையுமே போட்டு எடுத்தால் சுவையான கேசரி தயார். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள்.